வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு போராடி வெற்றி கொள்பவர்கள் நம் உதாரணத்திற்குரியவர்கள். அவர்களின் வாழ்க்கை நமக்கு பாடமாக மட்டுமல்லாமல் பயனுள்ளதாகவும் அமைவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இம்மாத நமது மண்வாசம் இதழில் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்ற தலைப்பில் மதுரையில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து IAS தேர்வில் வெற்றி பெற்ற பூரண சுந்தரி குறித்து கட்டுரை தந்திருக்கின்றார் ஆடிட்டர் இரா கலாவதி ஜெய் அவர்கள். பூரண சுந்தரி அப்பா தொழிலாளி, அம்மா குடும்பத் தலைவி, தம்பி படித்துக் கொண்டிருக்கின்றார். ஏழ்மை நிலையிலிருந்த இவர் IAS தேர்வில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அப்படியா என கேட்டுவிட்டு கடந்து போவோம். ஆனால் பார்வையில்லாத ஒருவர் இந்த சாதனையை நிகழ்த்தினார் என்றால் கேட்பவர்கள் விழிகள் வியப்பில் விரியும். பூரண சுந்தரி பார்வையில்லாதவர் என பூரண சுந்தரி குறித்து அறிமுகம் செய்கின்றார் கட்டுரையாளர் கலாவதி ஜெய் அவர்கள். பூரண சுந்தரிக்கு 5 வயது இருக்கும் போது கண்ணில் ரெட்டினா பாதிப்பு ஏற்பட்டது. குறுகிய காலத்தில் 2 கண்களின் பார்வையும் மெல்ல மெல்ல காணாமல் போனது. பின்பு இவர் 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை மதுரை பிள்ளைமார் சங்க உயர்நிலை பள்ளியில் படிப்பை தொடர்ந்தார். BA ஆங்கிலம் பாத்திமா கல்லூரியில் முடித்தார். மகளுக்கு பார்வையில்லாத குறை தெரியக்கூடாது என்பதற்காக இவருடைய பெற்றோர் இவரை உற்சாகப்படுத்தி நிறைய தன்னம்பிக்கை கதைகளை சொல்லி வந்தனர். பட்டப்படிப்பை முடித்த பின் தன் தந்தையிடம், அப்பா, நான் மேலே படிக்க வேண்டும், வேலைக்கு போக வேண்டும், முதன்மையான அதிகாரியாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு சமுதாயமும் பயன்பெறும் வகையில் நல்ல திட்டங்களை தீட்ட வேண்டும் என்றாராம். அதற்கு அவர், நீ IAS முடித்து அதிகாரி ஆனால்தான் உன் கனவுகளை நிறைவேற்ற முடியும் என்றாராம். அதனால் என்ன, அந்த கனவை நிஜமாக்க வேண்டும் என்று சொன்ன பூரண சுந்தரியின் வார்த்தையில் நம்பிக்கை நங்கூரமாக பாய்ந்திருந்தது. பெற்றோர், ஆசிரியர்கள், நண்பர்கள் உதவியுடன் தனது IAS கனவை சாத்தியமாக்க முயன்றார் என எழுதும் கலாவதி பூரண சுந்தரி வெற்றிக்கு காரணம் என்ன என பல விஷயங்களை பகிர்ந்திருக்கின்றார். வாசித்து தன்னம்பிக்கையை மேம்படுத்திக் கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.